ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோவில் 1 வயசுக்கு மேலே இருக்க குட்டி பேபிஸ்க்காக வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்காக இந்த சூப் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப சுலபம். அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் விளைவிச்ச கீரை வந்து பறிச்சிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 இலை இருந்தால் போதும். தண்டு கீரை இருக்குது, நான் அதுதான் வந்து பறித்து செய்ய போகிறேன். பாருங்கள், நல்லா மழை பெஞ்சிருக்கு, அதனால் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து துளிர் விட்டுருக்கு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கீரைகளாக பறித்து கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கடையில் வாங்குறதோடு இது வந்து ஃப்ரெஷ்ஷானதாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுப்பாங்க, ஆரோக்கியமாக வளருவாங்க. குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி மறக்காமல் கற்பூரவள்ளியும் துளசியும் வளர்த்துங்க. அப்பப்போ சளி பிடிச்சாலோ இல்லை காய்ச்சல் வந்தாலோ கொடுக்கறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து சூப்புக்கு தேவையானது. பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை நான் நல்லா வந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு இது கூட வந்துட்டு நான் கருவேப்பிலையும் சேர்த்திக்க போகிறேன். முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்திக்கலாம். கீரைக்கு பார்த்திங்கன்னா நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். வெண்ணெய் வந்து நல்லா வந்து உருக்குனதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா தட்டி போட்ட பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து இஞ்சி வந்து பொடியாக நறுக்குனது சேர்த்திக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நம்ம கீரையும் கருவேப்பிலையும் இருக்கு இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நெய்யில் வணக்கிறப்போ நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். பொடிச்சு வச்ச மிளகு சீரகம் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சுலபமாக வந்து காய்ச்சலோ சளியோ வராமல் பாதுகாக்கும். இதில் வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தை அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப் வந்து நீங்கள் எப்படி செய்கிறப்போ வந்து கொஞ்சம் நல்லா வெதுன்னு சூடான டெம்பரேச்சரில் கொடுங்க. நல்லா இந்த குளிர்காலத்துக்கு இதமாக குடிச்சுப்பாங்க. இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் வந்துட்டு அந்த கீரையில் கருவேப்பிலையில் இஞ்சி பூண்டு அந்த பெப்பரு எல்லாத்தோட எசன்ஸும் நல்லா இறங்கியிருக்கும். பாருங்கள், நல்லா வந்து திக்காக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா அடிச்சுட்டு வடிகட்டி நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் வடிகட்டி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். நான் வந்து இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கரில் வந்து பருப்பு வந்து குழம்பு வைக்கிறப்ப குக்கர் வந்து பேனில் போடுவோம் இல்லையா, அதோட எசன்ஸ் வந்து எடுத்து வச்சுருப்பேன். குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock போல் வந்துட்டு நான் மார்னிங் வந்து இட்லி தோசைக்கு வந்து சாம்பார் வைக்கிறப்போ அதோட எசன்ஸை சூப் வந்து எடுத்து வச்சுப்பேன். அதை வந்து ஒரு 11 o'clock போல் சூடு பண்ணி குடிக்க வைப்பேன். இப்போ அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மலாகவுமே இந்த கீரை சூப் தாராளமாக கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த பருப்பு எசன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சூப் இருக்குது இல்லையா, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க, இன்னும் நல்லா எனர்ஜெட்டிக்காக ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.